பிரித்தானியால அகதி தஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு புதுவிதமான டெக்னிக் ஒன்று பயன்படுத்தப்படுதாம். இந்த புதுவிதமான டெக்னிக்கை பயன்படுத்தினால் இங்க 100% உங்களுக்கு அகதி தஞ்சம் கிடைக்கும், நீங்கள் அகதி விசா எடுக்க முடியும் என்று சொல்லி விளம்பரங்களும் செய்யப்படுதாம். இது என்ன புது கதையா இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்பீங்கள். இந்த கதையை பற்றி தான் விரிவா விளக்கமாக இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த சம்பவம் எங்க நடக்குது, எப்படி நடக்குது என்று சொல்லி தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்பவத்தை நான் ஒரு கதையாவே சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இந்த கதையை எங்க இருந்து ஆரம்பிப்போம் சொன்னா, கடல் தாண்டி பிரான்சுக்கு போவோம். பிரான்சினுடைய கலே நகரம் இருக்குத்தானே, கலே நகரத்திலிருந்து இந்த கதையை ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும், பிரான்சினுடைய கலே நகரம் பிரித்தானியாவுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்க பல்லாயிரக்கணக்கானவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரித்தானியாக்குள்ள வாரத்துக்கு. அதாவது படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் அங்கதான் பல வருடங்களாக காத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் ஒவ்வொரு நாளுமே படகுகள் ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக யூகேக்கு வந்துருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த கலே பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் என்று சொன்னா, நிறைய நாடுகளை சேர்ந்தவர்கள். ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் என்று சொல்லி பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த கலே நகரத்தில் தங்கி இருக்கின்றார்கள். யூகேக்கு வாரத்துக்கு படகுகள் மூலமாக. இந்த படகுகள் மூலமாக யூகேக்கு வரதான் இப்ப யூகேக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவலி என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த படகுகளை கட்டுப்படுத்துறதுக்கு இங்க நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருது. அதிலேயும் குறிப்பாக உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் எடுத்துக்கொண்டு வர நடவடிக்கைகள் இப்ப யூகேல பிரபலமாக பேசப்படுறதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படியான ஒரு பின்னணியில கலே நகரத்துல, பிரான்சினுடைய கலே நகரத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் காத்து கொண்டிருக்கும் போது, அங்க இருக்கக்கூடிய முகாம்கள்ல ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கும்போது, அந்த கூட்டத்தோட கூட்டமாக பிரித்தானியாவை சேர்ந்த சில முக்கியமான பத்திரிகைகளின் நிருபர்கள் அகதிகள் போல வேஷம் போட்டுக்கொண்டு அங்க போய் அவர்களாகவே இருந்து ஏராளமான ரகசிய தகவல்களை சேகரித்து கொண்டு வர சம்பவமும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. நானே இங்க காணொலிகளை ஏற்கனவே இது சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். எப்படி போய் அங்க இருந்து ரகசியங்களை வெளியில் எடுத்தார்கள் என்று சொல்லி. அதாவது இந்த அகதிகள் எப்படி ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள், எப்படி அவர்கள் படகுகளில் ஏற்றப்படுகிறார்கள், அதுக்கு எவ்வளவு காசு வசூலிக்கப்படுகிறது, யார் இந்த பயண ஏற்பாடுகளை செய்பவர்கள் என்று சொல்லி பலவிதமான தகவல்கள். அதிலே பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாம் வச்சிருப்பினோம். அந்த குரூப்ல ஆக்கள் சேர்ந்திருந்தோண்டு அதுக்குள்ள தகவல்களை பரிமாறுறது. இன்றைக்கு இரவுக்கு படகு போகுது, அந்த படகுல வாராக்கள் வாங்கோ, இவ்வளவு காசு என்று சொல்லி இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் அதுல பயிரப்படுமாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் எல்லாம் இந்த பத்திரிகையாளர் எல்லாம் ஊடுருவி தங்களுடைய நம்பரையும் கொண்டே அதுக்குள்ள போட்டு அந்த ரகசிய தகவல் எல்லாத்தையும் எடுத்து, ஏற்கனவே இங்க பிரித்தானியால வெளிவர பத்திரிகைகள்ல அந்த செய்தியெல்லாம் வெளியிட்டது எல்லாமே நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு கட்டமாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு பத்திரிகையினுடைய நிருபர்கள் இப்ப புதிதாக ஊடுருவி புதிதாக சில தகவல்களை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் ஒரு 25 பக்க டாக்குமெண்ட் உண்டு, ஒரு PDF ஒரு டாக்குமெண்ட் சொல்லி எல்லா இடமும் ஷேர் பண்ணப்படுதாம் அங்க இருக்கிற ஆக்கள் மத்தியில. அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, கேள்வி பதில்கள். அதாவது நீங்க பிரித்தானியாவுக்கு ஹோம் ஆபீஸுக்கு உங்களுடைய அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிக்கும் போது இங்க என்ன விதமான கேள்விகள் கேட்பார்கள், அந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லணும் சொல்லி கேள்வி பதில்கள். அதுல கண்டுபிடிக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, என்ன பயிற்சி கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, நீங்கள் எந்த நாட்டில இருந்து வந்துக்கிறீங்கள் என்று கேட்டா நீங்க சொல்லணும் குவைத் நாட்டில இருந்து வந்துக்கிறோம் என்று சொல்லி. அதப்படி குவைத் நாட்டில இருந்து வந்து சொல்ல முடியும்? குவைத்ல இருந்து வந்தா இங்க அகதி தஞ்சம் கிடைக்குமா, அதுவும் 100% கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அங்கதான் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னா, குவைத் நாட்டில் வசிக்கின்ற அத்தனை பேரும் குவைத்தியர்கள் அல்ல, குவைத் நாட்டு மக்கள் அல்ல. அங்க பிடூன்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு இன மக்கள் அங்க வாழ்கிறார்களாம். பிடூன்ஸ் என்று சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை, இப்பதான் முதல் முறையாக கேள்விப்படுறோம். அந்த பிடூன்ஸ் என்று சொல்லப்படுற மக்கள் எப்படி என்று சொன்னா, ஒரு நாடோடிகள். ஒரு இடத்துல நிரந்தரமாக தங்க மாட்டார்கள். அவர்களுக்கு நிரந்தரமான முகவரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு குவைத்துல எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்ல, பர்த் சர்டிபிகேட் இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, ஒன்றுமே இல்ல. அவர்கள்
வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போறதே மிக அரிது என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவர்கள் நாடோடிகளாக அங்கும் இங்கும் திரிகின்ற ஒரு இனம். கிட்டத்தட்ட குவைத்தில் வந்து 1 லட்சம் பேர்ல இருந்து ஒரு 1.5 லட்சம் பேர் வரைக்கும் அந்த இன மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்களிடம் குவைத் பாஸ்போர்ட் கிடையாது. அவர்கள் குவைத்தியர்களும் அல்ல. அதாவது 1961 ஆண்டுல வந்து குவைத் வந்து சுதந்திரம் அடையும் போது அந்த குவைத் மக்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் இருக்கு தானே, அந்த பட்டியல வந்து அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படையல. சுருக்கமா சொல்ல போனா அவர்களுக்கு வந்து குவைத்தில் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை. சரியடி போட்டு அந்த இன மக்கள் வந்து யூகேக்குள்ள வந்தா மிக இலகுவாக விசா எடுக்கலாம் என்று சொல்லி இந்த பிரச்சாரம் செய்யப்படுதாம். எனவே வேற நாட்டு ஆட்களுக்கும் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த 25 பக்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கு தானே, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, நீங்கள் வந்து உங்களை பிடூன் இன மக்களாக காட்டிக்கொள்ளுங்கோ. எந்த நாட்டில இருந்து வந்துக்கிறேன்னு கேட்டா குவைத்ல இருந்து வந்து சொல்லுங்க. பிடூன் இன மக்கள் என்று சொல்லுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுங்க. பர்த் சர்டிபிகேட் இருக்கா? இல்ல. பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல. உங்களை நிரூபிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா? இல்ல. ஏன்னு சொன்னா நாங்கள் நாடோடிகள் என்று சொல்லி கேளுங்க, உங்களுக்கு விசா கிடைக்கும். அது 100% உத்தரவாதமாக யூகேல நீங்கள் விசா எடுக்கலாம் இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினால் என்று சொல்லி அங்க எல்லாருக்கும் வந்து பயிற்சிகள் எல்லாம் கொடுப்படுது. இந்த டாக்குமெண்டை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் வந்து இங்க யூகேல இருந்து அங்க போன ஒரு புலனாய்வு பத்திரிகையாளருக்கு, பிரித்தானியால இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பத்திரிகையினுடைய புலனாய்வு பத்திரிகையாளர் கைக்கு அந்த டாக்குமெண்ட் வந்துட்டுது. அதுக்கு பிறகு அந்த பத்திரிகை சும்மா இருக்குமா? இல்ல. அதுக்கு பிறகு அடி நுண்ணி எல்லாம் தோண்டி எடுத்து அப்ப ஹோம் ஆபீஸ் வந்து இதை ஒழுங்கா வெரிஃபை பண்ணி விசா கொடுக்குது, கண்ட ஆக்களுக்கு எல்லாம் விசா கொடுக்குது, பொய் சொல்றாக்களுக்கு எல்லாம் விசா கொடுக்குது, அப்படி செய்யுது இப்படி செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்ச பேப்பர்கார மிச்சம் என்ன செய்யணும் சொல்லி அதை வந்து கிண்டி கிளறி அலசி ஆராய்ஞ்சு பெரிய ஒரு கட்டுரை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதுல தான் இந்த ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்குது. அப்ப அந்த 25 பக்க டாக்குமெண்ட்ல வந்து இன்னும் சில பயிற்சிகள் கொடுக்கப்படுதாம். என்னன்னு சொன்னா, ஹோம் ஆபீஸ்ல வந்து உங்கள்ட்ட கேப்பினம், குவைத்ல நீங்க எந்த பகுதியில் இருந்த நீங்கள், குவைத்ல நீங்க இருக்கும்போது போலீஸ் வாகனத்தை கண்டனீங்களா, குவைத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஜீப் என்ன கலர்ல இருக்கும், குவைத்தில் வந்து எங்கெங்க பள்ளிவாசல்கள் இருக்கும், குவைத்தினுடைய தேசிய நினைவு சின்னங்கள் என்ன, குவைத்தினுடைய அரசாங்க முத்திரையில வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், இந்த மாதிரி குவைத் சம்பந்தமாக அப்படி கேப்பினம் தானே. எனவே அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லி இந்த கேள்வியும் பதிலுமாக வந்து பல விஷயங்கள் அங்க இருக்கிறார்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படுதாம். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, அங்க இருந்து பயிற்சி எடுக்கிற யாருமே வந்து இந்த பிடூன்ஸ் இன மக்கள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர்கள் குவைத்தில் இருந்தும் பெரியல, அவர்கள் பிடூன்ஸ் இன மக்களும் இல்ல, அவர்கள் வேற நாடுகள்ல இருந்து வந்த மக்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த சந்தேகம் வந்து இந்த பத்திரிகைக்கு வாரத்துக்கான பிரதான காரணம் வந்து, அதுக்கு முதல் பொறுங்கோ, இவ்வளவு தகவலையும் சொல்லி போட்டு அந்த பத்திரிகையினுடைய பேர் சொல்லாட்டி நல்லா இருக்காது. அந்த பத்திரிகை என்று சொன்னா பிரித்தானியாவில் மிகவும் பிரபலமான டெலிகிராஃப் பத்திரிகை. டெலிகிராஃப் பத்திரிகை தான் இந்த ஒரு தகவலை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது. அப்ப டெலிகிராஃப் பத்திரிகைக்கு வந்து 2 காரணம் சொல்லுது. இந்த சந்தேகம் தங்களுக்கு வாரத்துக்கான 2 காரணம். ஒன்று வந்து என்னன்னு சொன்னா, ஹோம் ஆபீஸ்ல இருந்து வெளிவந்த டேட்டாக்கள், புள்ளி விவரங்கள். அது என்ன புள்ளி விவரம் என்று சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2021 ஆண்டுல இருந்து 2025 ஆண்டு வரைக்கும், 2021 இருந்து 2025 வரையான 4 வருட காலப்பகுதி வைங்க. இந்த 4 வருட காலப்பகுதியில குவைத்ல இருந்து இங்க வந்து அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிச்சார்கள் எண்ணிக்கை வந்து 5272 பேர் விண்ணப்பிச்சிருக்கிறோம் வெறும் 4 வருஷத்துல. அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 20 வருஷ கால பகுதியில, அதாவது 2001 ஆண்டுல இருந்து 2021 ஆண்டு வரையான 20 வருஷ கால பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா குவைத்ல இருந்து வந்து இங்க அகதி தஞ்சம் கேட்டாக்கள் எண்ணிக்கை வந்து 2874. அப்ப ஒரு 20 வருட கால பகுதியில் வரும் 2874 பேர் வந்து அகதி தஞ்சம் கேட்டிருக்கிறான். ஆனா கடந்த ஒரு 4 வருஷத்துல வந்து அந்த எண்ணிக்கை வந்து டபுள் ஆகி 5272 பேர் வந்து அகதி தஞ்சம் கேட்டிருக்கணும் சொன்னா யாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தானே, கட்டாயம் ஒரு சந்தேகம் பெருமா வராதா? ஏன் இப்ப குவைத்துல வந்து சண்டை நடக்குதா அல்லது அங்க ஏதாவது பிரச்சனை நடக்குதா? அப்ப ஏதோ ஒரு காரணம் பின்னுக்கு இருக்கணும். அந்த காரணம் இருந்தபடியத்தான் திடீரென்று குவைத்துல இருந்து ஏராளமான ஆட்கள் வெளியினம் என்று சொல்லி அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தன்னுடைய புலனாய்வு நடவடிக்கைகளை ஆரம்பித்ததாக டெலிகிராஃப் பத்திரிகை வந்து சொல்லுது. அது முதலாவது காரணம். அதை விட இன்னும் ஒரு காரணம், போன வருஷம் 2024 ஆண்டு இங்க பிரித்தானியால இடம்பெற்ற ஒரு வழக்கு. அது என்ன வழக்கு என்று சொன்னா, உங்களுக்கு தெரியும், இங்க பிரித்தானியாக்கு வந்து அகதி
அகதி தஞ்சம் கேட்டு வாராக்கள் தங்களுடைய அகதி தஞ்ச விண்ணப்பத்தை வந்து எங்க கொடுப்பினோம், ஹோம் ஆபீஸுக்கு கொடுப்பினோம். அப்ப ஹோம் ஆபீஸ் அதை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அவைக்கு வந்து அகதி தஞ்சம் கொடுக்கிறதா இல்லையா என்கிற முடிவை வந்து எடுக்கும். ஒருவேளை வந்து ஹோம் ஆபீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணினா அதை வந்து ஒத்துக்கொள்ளாட்டி அந்த அகதி தஞ்சம் கேட்டவருக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கும். என்னன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ட்ரிபியூனல்ல போயிட்டு விண்ணப்பிக்கிறது, அதாவது நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்கென்று இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் போயிட்டு மேன்முறையீடு செய்கிறது. ஹோம் ஆபீஸ் வந்து பிழையான முறையில என்னுடைய விண்ணப்பத்தை வந்து நிராகரிச்சிருக்கிறது, எனக்கு அகதி தஞ்சம் கேட்கறதுக்குரிய சகல உரிமையும் இருக்குது, எனக்கு என்னுடைய நாட்டில் வந்து பிரச்சனை இருக்குது, எனவே ஹோம் ஆபீஸினுடைய தீர்மானத்தை வந்து நீங்கள் இல்லாம செய்து போட்டு எனக்கு அகதி தஞ்சம் தரணும் என்று சொல்லி ட்ரிபியூனல்ல போயிட்டு நாங்க வழக்கு போட முடியும். அப்படிப்பட்ட ட்ரிபியூனல்ல வந்து போன வருஷம் ஒரு வழக்கு நடந்தது. ஒரு 29 வயதுடைய ஈராக் நாட்டை சேர்ந்த ஒரு ஆளுக்கு தான் அந்த வழக்கு நடந்தது. அந்த வழக்குல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, ட்ரிபியூனல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க வந்து யூகேக்கு வந்து இந்த 29 வயதுடைய ஈராக் நாட்டவர் இங்க யூகேக்கு வந்து தான் குவைத்தில் இருந்து வந்திருப்பதாகவும் தான் பிடூன்ஸ் இன ஒரு குடிமகன் என்று சொல்லி தான் நீங்க வந்து அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறார். ஆனால் அவர் யூகேக்கு வராக்கு முதல் கிரீஸுக்கு போயிருக்கிறார், ஐரோப்பால வந்து கிரீஸுக்கு போயிருக்கிறார், அதுக்கு பிறகு ஜெர்மனிக்கு போயிருக்கிறார். கிரீஸுக்கு போன போதும் ஜெர்மனிக்கு போன போதும் என்ன சொல்லியிருக்கார், தான் வந்து ஈராக்ல இருந்து வந்திருப்பதாக அங்க சொல்லியிருக்கார். தன்னுடைய ஈராக் பாஸ்போர்ட் மற்றது ஈராக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்க கொடுத்து போட்டு பிறகு யூகேக்கு வந்து போட்டு திடீரென்று இல்ல நான் குவைத்தில் இருந்தான் வந்த நான், எனக்கு டாக்குமெண்ட்ஸே கிடையாது, நான் வந்து பிடூன்ஸ் இனத்தை சேர்ந்தான் என்று சொன்னோன்னே அது எப்படியோ பிடிபட்டு போச்சு. ஹோம் ஆபீஸ் வந்து என்ன சாதாரண ஆபீஸா, அவர்களால் கண்டுபிடிக்க முடியாதா இந்த உலகத்துல வந்து எந்த மூலையில என்ன நடக்குதுன்னு சொல்லி சகல விவரங்களை வந்து கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ் தான் வந்து ஹோம் ஆபீஸ். அவர்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. எனவே வந்து எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. நீதிமன்றத்தில் வந்து அது நிரூபிக்கப்பட்டு அந்த 29 வயதுடைய ஈராக்கியருக்கு வந்து விசா வந்து முற்றுமுழுதாக, அதாவது அகதி தஞ்சம் வந்து முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டது போன வருஷம். எனவே அதையும் இதையும் வச்சு இந்த டெலிகிராஃப் பத்திரிகை வந்து புலனாய்வு நடவடிக்கைகளை வந்து ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னால என்னவோ சம்பவம் இருக்குன்னு சொல்லி சொன்னபடியே பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஊடுருவி அந்த 25 பக்க டாக்குமெண்ட்ஸை வந்து இப்ப கண்டுபிடிச்சு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஆதாரம் என்னன்னு சொன்னா, இப்ப யூகேக்கு வந்து அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிக்கிறார்களுக்கு வந்து அகதி தஞ்சம் கிடைக்கும் தானே. அப்படி வந்து அகதி தஞ்சம் கிடைச்ச ஒரு 120 பேர், அந்த 120 பேருமே வந்து குவைத்தில் இருந்து வந்த அந்த பிடூன்ஸ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே ஜெனியூனான பிடூன்ஸ்களா அல்லது பிடூன்ஸ் என்று சொல்லி அகதி தஞ்சம் எடுத்தவர்களான்னு சொல்லி தெரியாது. 120 பேர். இந்த 120 பேரும் வந்து என்ன செய்திருக்கணும் என்று சொன்னா, தங்களுடைய மனைவி பிள்ளைகளை வந்து ஸ்பான்சர் பண்றதுக்கு, தங்களுடைய குடும்பத்தை வந்து யூகேக்கு கூப்பிடுறதுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கணும். அப்ப 120 பேருடைய விண்ணப்பங்களை வந்து அலசி ஆராயும் போது அதுல வந்து 11 விண்ணப்பங்கள்ல வந்து ஒரு முக்கியமான ரகசியம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, அந்த 11 பேருமே வந்து ஈராக் நாட்டை சேர்ந்தவர்கள். அது எப்படி தெரிய வந்து என்று சொன்னா, ஜோர்தான் நாட்டினுடைய தலைநகர் அம்மான் இருக்குத்தானே, அம்மான்ல வந்து அமெரிக்க தூதரகம் இருக்குத்தானே, அந்த அம்மான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துல வந்து ஏற்கனவே இந்த 11 பேரும் வந்து அமெரிக்க விசா கேட்டு விண்ணப்பிச்சிருக்கணும். ஈராக்ல இருந்து விண்ணப்பிச்சிருக்கணும். இந்த மாதிரி நாங்க அமெரிக்காவுக்கு போறோம், எங்களுக்கு அமெரிக்கா விசா தாங்கன்னு சொல்லி அந்த ஜோர்தானினுடைய தலைநகர் அம்மான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசில வந்து இவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து அங்க இருக்குது. அங்க இருந்தது வந்து வைக்க தெரிய வந்திருக்குது. அதாவது இவர்கள் அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிக்கைக்குள்ள அது தெரிய வராம இருந்திருக்கு போல இருக்குது. அதுக்கு பிறகு ஸ்பான்சர் எடுக்கைக்குள்ள வந்து எப்படியோ ஏதோ ஒரு வகையில தெரிய வந்துட்டு அது வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அது சம்பந்தமான விசாரணைகளும் போய்கொண்டிருக்குது. எப்படி இவர்களுக்கு இந்த விசா கொடுக்கப்பட்டது, எப்படி இவர்களுக்கு அகதி தஞ்சம் கொடுக்கப்பட்டது, என்ன ஏதுன்னு சொல்லி அது ஒரு பக்கத்தால விசாரணை போய்கொண்டிருக்குது. இந்த 11 பேரும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொன்னா ஈராக் நாட்டை சேர்ந்தவர்கள். இப்ப சொல்லுங்க பாப்போம், குவைத்தில் இருந்து வந்து பிடூன்ஸ் இனத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸே இல்லை என்று சொல்லி கையெழுத்துற எல்லாருமே வந்து உண்மையிலேயே குவைத்தில் இருந்தான் வந்தார்களா, உண்மையிலேயே பிடூன்ஸ் தானா என்று சொல்லி பலத்த சந்தேகம் இப்ப ஹோம் ஆபீஸுக்கு வருமா வராதா. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து போய்கொண்டிருக்குது. இந்த ஒரு விஷயத்தையும் வந்து டெலிகிராஃப் பத்திரிகையில வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் ஸ்பான்சருக்கு வந்து, அதாவது ஃபேமிலியை வந்து ஸ்பான்சர் பண்றதுக்கு நாங்க வந்து இங்க அப்ளை பண்ணும்போது கட்டாயம் திருமண சான்றிதழ் கேட்பினோம், கட்டாயம் கேட்பினோம் திருமண சான்றிதழ். அப்படி கொடுக்கப்பட்ட திருமண சான்றிதழ்கள்ல, அதாவது இந்த 120 பேர் இருக்கணும் தானே, அவர்கள் கொடுத்த திருமண சான்றிதழ்கள்ல ஏராளமான திருமண சான்றிதழ்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல, குறிப்பிட்ட ஒரு பள்ளிவாசல் இருந்து வந்த திருமண சான்றிதழ்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுல சைன் வச்ச 4 இமாம்கள் இருக்கணுமாம். அந்த 4 இமாம்
இமாம்களும் வந்து ஒரே ஆக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிக்குள்ள அதென்ன குவைத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பள்ளிவாசல்ல இருந்து இந்த திருமண சான்றிதழ்கள் வந்திருக்குது. அப்ப அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஹோம் ஆபீஸ் என்ன இருக்குது, குவைத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து அறிவிச்சிருக்குது. இந்த மாதிரி இன்ன அட்ரஸ்ல இன்ன பள்ளிவாசல் இருக்குதா, அதுல கையெழுத்து வச்ச 4 இமாம்களும் வந்து உண்மையாவே இருக்கணுமான்னு செக் பண்ணி பார்த்தா குவைத் அதிகாரிகள் சொல்லிக்கணும், இந்த ஹோம் ஆபீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், குவைத்துல வந்து அந்த மாதிரி ஒரு பேர்ல ஒரு பள்ளிவாசலே கிடையாது, இதுல கையெழுத்து வச்ச 4 பேரும் உண்மையான ஆட்களே கிடையாது, அது போலியான ஆட்கள் என்று சொல்லி குவைத் அதிகாரிகள் வந்து ஆபீஷியலாக இங்க ஹோம் ஆபீஸுக்கு வந்து அறிவித்து விட்டார்கள் என்று சொல்லி, அதுக்கு பிறகுதான் டெலிகிராஃப் பத்திரிகைக்கு வந்து இன்னும் பலத்த சந்தேகங்கள் உருவானதாகவும், அதுக்கு பிறகுதான் தாங்கள் அங்க போயிட்டு இந்த தகவல் எல்லாத்தையும் சேகரித்து புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த விஷயத்தை அம்பலப்படுத்துவதாகவும் டெலிகிராஃப் பத்திரிகை எழுதியுள்ளது. எனவே பிரித்தானிய அரசாங்கம் வர இந்த குடியேறிகள் சம்பந்தமான சட்டங்களை வந்து இறுக்கி கொண்டே வருது. வர கடுமையான கட்டுப்பாடுகள் வந்துட்டே இருக்குது. அதுக்கு இப்படி நடக்கக்கூடிய சில சம்பவங்களும் மிக முக்கியமான காரணம் என்றது மறக்க முடியாத உண்மை. எனவே இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.